ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே ஆபிரகாம் இடத்திலே காணப்பட்ட 2 முக்கியமான தனி சிறப்பு தன்மைகளை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால், முதலாவதாக அவர் தேவன் தனக்கு கொடுத்த வார்த்தையை நம்பினார். ட்ரஸ்ட் இன் ஹிஸ் ப்ராமிசஸ். அவர் உன்னுடைய சந்ததி இவ்வளவாக பெருகும் என்று சொல்லப்பட்ட போது அதை அப்படியே நம்பினார். அந்த நம்பிக்கை அவரை செயல்பட வைத்தது. அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால் ஒபீடியன்ஸ், அவருடைய கீழ்ப்படிதல். அவர் தேவனால் அழைக்கப்பட்ட போது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் இருந்தும் அவர் புறப்பட்டு போறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈவன் when he faced the unknown, அடுத்து எங்கே செல்வோம், எப்படி செல்ல வேண்டும் என்றெல்லாம் தெரியாமல் இருந்தாலும் தேவன் அழைத்ததினாலே அதை அப்படியே நம்பி அதற்கு கீழ்ப்படிந்தார். இந்த நம்பிக்கையும் இந்த கீழ்ப்படிதலும் தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கும் மிகவும் முக்கியமான காரியம். இந்த நாளிலே ஆபிரகாமை போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருந்தாலும், ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருந்தாலும், அல்லது நம்மை சுற்றிலும் காரிருள் இருந்தாலும், அடுத்த 8 எங்கே வைப்பது என்று தெரியாமல் இருந்தாலும், கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் எண்ணி நாம் ஆண்டவர் மேல் நம்முடைய முழு நம்பிக்கையும் வைத்து நம்முடைய கால்களை அடியெடுத்து வைப்போம். இதைதான் ரோமர் 4ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 4:18 கடைசி பகுதியிலே, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சந்ததி மணலத்தனையாக இருக்கும், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று எண்ணப்படாத அளவுக்கு பெருகும் என்று சொல்லப்பட்ட பொழுது அவர் அதை அப்படியே நம்பினார். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவர் நம்பினார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமை நமக்கு முன்பாக சவாலாக எடுத்துக்கொண்டு, முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு, நாம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தாலும் நம்பிக்கை வைத்து கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். D.L. மூடி பெரிய சுவிசேஷ பிரசங்கியார் தொடர்ச்சியாக பிராங்டனிலே சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு ஒரு இளம் வாலிபன் சாட்சி சொன்னான். அவன் சொன்னது என்னவென்றால், I am not quite sure, but I am going to trust and I am going to obey. எனக்கு சரியாக தெரியவில்லை, ஆனால் நான் நம்பிக்கை கொள்கிறேன், ஆனால் நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னானாம். இந்த வார்த்தை அதை கேட்டுக்கொண்டிருந்த டேனியல் பி டவுனர் என்பவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தது. ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக மறுபடியுமாக தொனித்து கொண்டே இருந்ததினாலே அதை அவர் தன்னுடைய நண்பர் ரெவரண்ட் J.H. சாமிஸ் என்பவருக்கு அனுப்பி இதை ஒரு பாடலாக இயற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார். ஆகவே J.H. சாமிஸ் பாடல் வரிகளை எழுதி அதற்கு இசையும் அமைத்து அதை வெளியே கொண்டு வந்தார். அது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாடலாக அமைந்து விட்டது. Trust and obey, for there is no other way to be happy in Jesus but to trust and obey. To be happy in Jesus but to trust and obey. இந்த அழகான பாடல் வரிகளை சரணமாக கொண்ட பாடல் அன்று வெளிவந்தது. அநேகரை தொட ஆரம்பித்தது. அநேகருக்கு இந்த 2 கருத்துகளையும் ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்தது. ஆம் பிரியமானவர்களை, ஆபிரகாமை போல நம்பிக்கை கொள்வோம், கீழ்ப்படிவோம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரங்களை பெற்றுக்கொள்வோம், அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆபிரகாமை நீர் எங்களுக்கு முன்பாக இந்த நாளிலே முன்மாதிரியாக நிறுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும்
நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நாங்கள் உம்மை நம்பவும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொன்ன காரியத்துக்கு உடனே கீழ்ப்படிந்து அதன்படி செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே நீர் எங்களுக்காக வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த 2 தனி சிறப்பு பண்புகளை, தன்மைகளை எங்களுக்கு நீர் தந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.